நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி பண்டிட்ஜி, திரு ஆதவா அஸ்ட்ராலஜி சென்டர், நெல்லிக்குப்பம். சமீப காலமாக நிறைய பேர் அரசு வேலைக்கான முயற்சிகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் நிறைய எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனால் கிட்ட வந்து ஒரு 2 மார்க்கில் போகுது, 3 மார்க்கில் போகுது. சில பேர் ஒரு ரவுண்டு கிராஸ் பண்ணிட்டு அடுத்த இன்டர்வியூவில் போயிட்டு கிளியர் ஆகலை அப்படின்ற நம்ம பேசுறதை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய ஜாதகத்தன்மைலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இந்த ஐப்பசி மாதம் பிறந்தவங்க, சித்திரை மாதம், ஆவணி மாதம், மாசி மாதம் பிறந்திருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது அரசு வேலை செய்கிற அமைப்பு உள்ள ஜாதகம், அல்லது சொந்தமாகவே தொழில் செய்வாங்க என்று சொல்லுவாங்க, அல்லது ஜெனட்டிக்கான ஒரு முறை. இப்போ அப்பா அரசு வேலை செய்கிறாரு, இல்லை அப்பா சொந்தமாக தொழில் செய்கிறாரு, இவருடைய ஈடுபாடுகள் இருக்கும். நம்ம எதை நம்ம பார்க்க போனால் இப்போ அரசு வேலை செய்கிற அமைப்பு, அவருடைய ஜாதகத்தில் சூரியன் கிரகம் பவரான நிலையில் இருக்குது என்றால் அவர் கண்டிப்பாக அரசு வேலை செய்வார். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரக இணைவுகள் தேவைப்படும். அதே சமயம் சில பேர் மத்திய அரசுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க. சில பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கும் முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சில கிரக இணைவுகளை சேர்த்து பார்க்கும் பொழுது அரசு வேலை என்ற அமைப்பு தெளிவாக எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த தமிழ் தேதியில முதல் 2 தேதியில பிறந்திருக்காங்க, இல்லை கடைசி 2 தேதியில பிறந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு நிறைய தடங்கள் வரும். அரசு வேலை செய்வாங்களா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்வாங்க. பட் ஆனால் நிறைய தடங்கள் வரும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, இந்த ஏஜுக்கு மேலே கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ண முடியாதுன்னு இருக்கும். அவங்க கடைசியாக அந்த ஏஜில் தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன அந்த தேதிகளில் பிறக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மற்ற கிரக இணைகள் சேர்ந்துருக்கும். அது ஜாதகத்தை பார்த்தாலும் தெரியும். இவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக அரசு வேலை செய்வாங்க. அப்பாவுடைய இதில் வந்து அப்பாவுடைய அனுகூலங்கள் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். வெளியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரியோ, இல்லை படிக்கும்போது வெளியில் தங்கி படிக்கிறது, அப்பாவுடைய அனுசரணைகள் உங்களுக்கு குறைவாக இருக்கும். இந்த அரசு வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கும் இது, சரிங்களா. அம்மாவுடைய ஆளுமே அம்மாவுடைய கண்ட்ரோலில் வளர்ந்துருப்பாங்கன்ற அமைப்பு தான். அதே சமயம் இந்த ஜாதகத்தன்மை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போராட்டத்தை சந்தித்தாலும் அரசாங்கத்தில் ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய பதவிகளும் அடைஞ்சிருவாங்க, சரிங்களா. அவங்க எப்பயுமே டென்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் ஆளுமையான தன்மை, வேலை, வருமானம், உத்தியோகத்தில் சிறப்பாக விளங்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம், சரிங்களா. மீண்டும் நிறைய தகவல் நம்ம சொல்லலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். யோகம் ஜோதிட மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்கள் நல்ல காலம் இதோ தொடங்குகிறது. எங்கள் நிபுணருடன் ஆலோசனை பெறவும், தினமும் பலன்களை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.